எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மாருதி. சரக்கு கப்பல்ல வேலை பார்க்கறேன்னா கப்பல் நடைமுறைகளை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிட்டு வரேன். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, சரக்கு கப்பல்ல இருக்கிற பாதுகாப்பு அம்சமான மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் லைஃப் போட்டுங்க. அதாவது கப்பல் மூழ்க போற சமயத்துல எங்கள் உயிரை பாதுகாக்கக்கூடிய கடைசி ஒரு ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் போட்டு தான். இந்த லைஃப் போட்டுக்குள்ள என்னென்ன வசதிகள்லாம் இருக்கு, எந்த அளவுக்கு எங்களால அந்த லைஃப் போட்ல உயிர் பிழைக்க முடியும், அதாவது கப்பல் மூழ்கிருச்சுன்னா அந்த லைஃப் போட்ல நாங்க எப்படி எல்லாம் சர்வை பண்ண முடியும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கப்பலில் வேலை பார்க்குறவங்களோட உயிரோட சம்மந்தப்பட்டது. அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க கப்பலோட லைஃப் போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கப்பல்கள்ல பொருத்தப்பட்டிருக்க லைஃப் போட்டுகளை சாதாரண போட்டுகள்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கப்பல்ல ஏதாவது ஒரு அவசர நிலை ஏற்பட்டு மூழ்கும் அபாயம் ஏற்பட்டா அந்த கப்பல்ல இருக்கிற உயிர்களை காப்பாற்றக்காக வடிவமைக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள் நிறைந்த ஒரு போட்டு தான் இந்த லைஃப் போட்டு. இந்த லைஃப் போட்டுகள் கப்பலோட வகையை பொறுத்து மாறுபடும். உதாரணத்துக்கு சரக்கு கப்பல்கள்ல ஒரு வகையான லைஃப் போட்டுகளும் பயணிகள் கப்பல்ல வேற வகையான லைஃப் போட்டுகளும் பயன்படுத்தப்படும். இதுல லைஃப் போட்டுகளை தண்ணியில எப்படி இறக்குறாங்க அப்படிங்கறத பொறுத்து இரண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு ஃப்ரீ ஃபால் லைஃப் போட், மற்றொன்று டேவிட் லான்ச் லைஃப் போட். பெரும்பாலுமான சரக்கு கப்பல்கள்ல இந்த டேவிட் லான்ச் லைஃப் போட் தாங்க இருக்கும். அதாவது இரும்பு கரங்களை கொண்டு இந்த லைஃப் போட்டை அப்படியே இரும்பு கயிறுகளின் உதவியோட மெதுவா தண்ணியில இறக்குவாங்க. ஆனா அதுவே ஃப்ரீ ஃபால் லைஃப் போட்னா ஒரு லிவரை ஆப்ரேட் பண்றதன் மூலமா அந்த போட் அப்படியே கப்பல்ல இருந்து வேகமா தண்ணியில வந்து விழுந்துரும். இந்த வகை ஃப்ரீ ஃபால் லைஃப் போட்டுகளை கப்பலோட பின்புறத்துல பொருத்தி இருப்பாங்க. கப்பல்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா ஊழியர்கள் வேகமா வந்து இந்த போட்ல ஏறி உட்கார்ந்து லிவரை ஆப்ரேட் பண்ணா போதும், உடனே இந்த போட் வந்து தண்ணியில அப்படியே வந்து விழுந்து கப்பலை விட்டு விலகி போயிடும். அதுக்கு மாற்றா இருக்கிற இந்த டேவிட் லான்ச் லைஃப் போட்டுகள் கப்பலோட இருபுறமும் பொருத்தி இருப்பாங்க. கப்பல் ஊழியர்கள் போட்டுக்குள்ள ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற ஒரு வயரை பிடிச்சி இழுக்கிறதுனாலயோ இல்ல வெளியிருந்து ஒரு பிரேக் லிவரை ஆப்ரேட் பண்றதுனாலயோ இந்த போட் வந்து மெதுவா கீழே இறங்கி தண்ணியில வந்து ரிலீஸ் ஆயிரும். இந்த ரெண்டு வகையான லைஃப் போட்டுகள்லயும் டீசல் இன்ஜின் பொருத்தப்பட்டு இருக்கும். அந்த இன்ஜினை இயக்குவதன் மூலமா லைஃப் போட்ல கொஞ்சம் தூரம் வரைக்கும் பயணம் செய்ய முடியும். நம்ம கப்பல்ல டேவிட் டைப் லான்ச் லைஃப் போட் தான் பொருத்தப்பட்டு இருக்கு. இந்த டைப் லைஃப் போட்டுக்குள்ளதான் நம்ம என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து இந்த லைஃப் போட்ல இருக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. 25 பேர் வந்து மேக்சிமம் இந்த லைஃப் போட்ல இருக்கலாம். இப்ப நம்ம கப்பலோட லைஃப் போட்டுக்குள்ள இருக்கங்க. இந்த லைஃப் போட்டுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேங்க. அதாவது ஜெனரலா பாத்தீங்கன்னா மெயின் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு சேர் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி இருக்கும். பக்கத்துல இங்க முன்னாடி வந்து ஒரு ஸ்டியரிங் வீல் இருக்கும். ஸோ இங்க உட்கார்ந்துட்டு இங்க ஒருத்தர் உட்கார்ந்து தான் இந்த லைஃப் போட்டை ஓட்டுவாரு. இங்க உட்கார்ந்தா இங்க வெளியே ஜன்னல் வந்து நல்லா தெரியும். இங்க இது இப்படியெல்லாம் இது கொஞ்சம் நல்லா தெரியறதுனால இங்க உட்கார்ந்தா ஓட்டுறதுக்கு வசதியா இருக்கும். ஸோ இங்க வந்து ஒரு ஸ்டியரிங் வீல் இருக்கும். இது வந்து இன்ஜினை வந்து ஃபார்வேர்டு ரிவர்ஸ்ல போறதுக்கு. இது வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்றதுக்கான பவர் சுவிட்சு, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஸ்டாப் சுவிட்சுங்க. இது வந்து எந்த ஹெட்டிங்ல போகுது, அதாவது காம்பஸ், மேக்னெட்டிக் காம்பஸ். அப்புறம் இதெல்லாமே லைட் சுவிட்சு. இது வந்து இன்னொரு லைட்டு, சர்ச் லைட் மாதிரி. அப்படியே கீழே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு பேட்டரி இருக்கும். பேட்டரியில தான் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்காக பேட்டரி. இது ஒரு குட்டி ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைடு எல்லாமே வந்து உட்கார்ற இடங்க. அதாவது இங்க ஒருத்தர் உட்காரலாம், இது ஒருத்தர், இங்க ஒருத்தர், இங்க ஒருத்தர். ஸோ கலர் ஒன்னு ப்ளூ ஒன்னு ஆரஞ்சுன்னு கொடுத்துருக்கிறது வந்து சீட் பெல்ட்டுங்க. அதாவது ரெண்டு பேத்துக்கு நடுவுல எந்த ஒரு குழப்பமும் வந்துடக்கூடாது அப்படிங்கறக்காக இப்படி தனித்தனியா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த சைடு ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 25 பேர் வந்து உட்கார்ற அளவுக்கான வசதி இந்த லைஃப் போட்டுக்குள்ள இருக்குங்க. ஒவ்வொருத்தரும் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இந்த சேஃப்டி பெல்ட்டை வந்து அவங்க ஷோல்டர்ல போட்டு டைட்டா இது பண்ணிக்கணும். தலையை வந்து நல்லா இதுல சாய்ச்சி வச்சு உட்காந்துக்கணும். அதுக்கப்புறம் இங்க கீழே வந்து வேற என்னென்ன எல்லாம் இங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பேட்டரிஸ்
இந்த இதுக்குள்ள வந்து பேட்டரி இருக்குங்க. அதாவது இந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்றதுக்கான பேட்டரி வந்து இதுல இருக்கும். அந்த இன்ஜினே வந்து இங்க இருக்கு. அதாவது இதுதான் அங்க அந்த இன்ஜினு. இதுதான் வந்து அந்த லைவ் போட்டோட இன்ஜினுங்க. இந்த இன்ஜின் வந்து பேட்டரியில ஸ்டார்ட் ஆகும். இந்த பேட்டரியோட சுவிட்சை 1ஆம் நம்பரோ இல்ல 2ஆம் நம்பர் இல்ல போத் அப்படிங்கிற அந்த 3ல ஏதாச்சும் ஒண்ணு செலக்ட் பண்ணிட்டு இங்க மேல வச்சு இந்த பவர் பட்டன் ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணா இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்காக தான் அந்த பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு குட்டி டீசல் இன்ஜினுங்க. ஃபியூல் வந்து தனியா ஒரு ஃபியூல் டேங்க்ல இருக்கும். அதை காட்டுறப்ப ஃபியூல் ஆயில் 180 லிட்டரு ஃபியூல் ஆயில் வந்து இதுக்குள்ள இருக்குங்க. ஸோ ஃபியூல் ஆயிலை செக் பண்றது வந்து இங்க தனியா இங்க ஒரு கேப் மாதிரி இருக்கும். இதை திறந்து உள்ள லெவல் எவ்வளோ அப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிக்கலாம். அந்த இதுக்கு உள்ள வந்து ஃபியூல் டேங்க் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜன்னல். இதை வேணும்னா ஓபன் பண்ணிக்கலாம். இதை வச்சு ஓபன் பண்ணா இந்த பக்கம் இது ஓபன் ஆயிக்கும். இது வந்து ஒரு சின்ன கோடரி. அடுத்து இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ். இதுக்குள்ள நிறைய கயிறுகள், அதாவது இந்த தண்ணியில் விழுந்தவங்கள வந்து பிடிச்சி இழுக்கிறதுக்காக தூக்கி போட்டு கயிறை வச்சு இழுக்கலாம். அப்புறம் அது மாதிரி 2 இருக்கு. சீ சிக்னஸ் பேகு, கப்பு, இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து இதுக்குள்ள இருக்கு. இங்க வந்து ஃபுட்டுன்னு போட்டு வச்சிருக்குங்களா, இதுக்குள்ள என்ன இருக்கு? ஸோ இது எல்லாமே சாப்பிட்ற ஐட்டங்க. அதாவது சர்வைவல் கிராஃப்ட் ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பாடு மாதிரி தப்பி தவறிங்கோட கடல் தண்ணியை குடிச்சிடக்கூடாது அப்படிங்கறதுல வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. நல்ல எனர்ஜி பார் மாதிரி வச்சுக்கோங்களேன். சாக்லேட் மாதிரி எனர்ஜி பார் மாதிரி இருக்கும். கொஞ்சமா சாப்பிட்டாலே போதும், நல்ல எனர்ஜி கிடைக்கும். அது மாதிரி நிறைய இங்க இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. இது ஃபுல்லா மெயின் சாப்பாடே வந்து எங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு வந்து இதுதான். இதை வந்து கொஞ்சமா சாப்பிட்டாலே போதும், நல்ல எனர்ஜி கிடைக்கும். அதனால ஒருத்தருக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா இது பண்ணி வச்சிருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்டு, வாட்டர் ரெண்டுமே போட்டிருக்கு. ஸோ இதுக்குள்ள என்ன இருக்கு பார்க்கலாம். ஓகே, ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கும், லைஃப் போட்டோட ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு. அதுக்கப்புறம் அதே தான் தண்ணீர். இது வந்து 1/2 லிட்டர் தண்ணிங்க. இது வந்து ஒவ்வொரு பாக்கெட்டு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறைய பாக்கெட்டுகள் இருக்கு. அதாவது இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, அந்த கப்பல் இந்த லைஃப் போட்டுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் 24 மணி நேரத்துக்கு தண்ணியே குடிக்க கூடாது. அதுக்கப்புறம் இந்த ஒரு பாக்கெட் வந்து ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு, அந்த ஒரு நாளைக்கு வந்து இந்த 1/2 லிட்டர் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சுக்கலாம். ஏன்னா எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாது. அது வரைக்கும் தண்ணி வந்து ஸ்டாக் பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒருத்தருக்கு ஒரு பாக்கெட் அப்படின்னு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை ரொம்ப அவங்களுக்கு அடிபட்டு உடம்பு முடியாம இருந்தா எக்ஸ்ட்ராவா கொடுக்கலாம் அப்படின்னு அந்த இதுல போட்டிருக்காங்க பாக்கெட்ல. இது வந்து கம்ப்ரஸ்ட் ஏர் ரீஃபில். இங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. பெரிய பெரிய சிலிண்டர்ல கனெக்ட் பண்ணி ஏர் சிலிண்டர் வச்சிருப்பாங்க. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து சுவாசிக்கிறதுக்கு கிடையாது. அதாவது சுவாசிக்கிறதுக்குன்னு சொல்லலாம். இது வந்து ஃபுல்லி என்க்ளோஸ்டு லைட் போட்டுங்க. அதாவது கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே மூடி வச்சிருக்கிறது. அதனால இது வந்து ஃபுல்லி என்க்ளோஸ்டு லைட் போட்டுன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை கப்பல் தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கும் போது அங்க புகை மண்டலம் ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லைங்களா, அப்ப வந்து அந்த புகை வந்து உள்ள வந்துருச்சுன்னா எங்கனால சுவாசிக்க முடியாது. அதுக்காக தான் இந்த ஏர் பாட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நாங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த ஏர் பாட்டில் ஓபன் பண்ணா இதுக்குள்ள வந்து காற்று வந்து அதிகமா வெளியே வர ஆரம்பிக்கும். அப்போ உள்ள வந்து பாசிட்டிவ் ப்ரெஷர் இருக்கும். அப்போ வெளியிருந்து புகை வந்து உள்ள வராது. ஸோ அதுக்காக தான் இந்த அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் வந்து இங்க 2 துடுப்பு கொடுத்துருக்காங்க. அதே போல அந்த சைடும் வந்து 2 துடுப்பு இருக்கும். ஸோ இந்த துடுப்பை எப்படி போட்ல பயன்படுத்துவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த அப்படியே இந்த துடுப்பை எடுத்துட்டு இந்த ஜன்னலை திறந்துருவாங்க. இந்த டோரை திறந்ததுக்கு அப்புறம் இந்த இதை வந்து இதுல மாட்டிட்டு இதுல துடுப்பை வச்சு அப்படியே ஓட்டுவாங்க. இதுக்காக தான் இந்த அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிருச்சுன்னா நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு இந்த துடுப்பை பயன்படுத்திக்கலாம். வேற என்ன இருக்கு? இது வந்து லேடருங்க, ஒரு சின்ன லேடர். அதாவது வெளியிருந்து ஏறணும் அப்படின்னா, அதாவது தண்ணியில இருந்து யாராச்சும் உள்ள வரணும் அப்படின்னா இந்த லேடர் எடுத்து நாங்க வெளியே அந்த கதவு கிட்ட மாட்டி விட்டோம்னு வைங்க, இதுல கால் வச்சு அப்படியே ஏறி உள்ள வந்துடுவாங்க. ஸோ இது தண்ணிக்குள்ள போனதுக்கப்புறம் எடுத்து வெளியே போட்டுருவோம், வெளியே ஏறதுக்கு. அடுத்து இது வந்து கயிறுங்க. இந்த கயிறு எதுக்காகன்னா கட்டுறக்கு. இது வந்து சி ஆங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், சி ஆங்கர்னு சொல்லுவாங்க.
இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக ஒரு துணிப்பை மாதிரி இருக்கும். அந்த துணிப்பையில் கயிறுகள் கட்டி வச்சிருப்பாங்க. கயிறோட ஒரு எண்டை கப்பல்லையும் அந்த துணிப்பை வந்து மறு பக்கத்துலையும் கட்டி இருக்கும். ஸோ இந்த துணிப்பையை தூக்கி கடலில் போடும்போது கடல் நீர் இந்த துணிப்பை ஃபுல்லாக நிறைஞ்சு கப்பலை இந்த லைஃப் போட்டை வந்து ரொம்ப தூரம் போக விடாது, அதே இடத்துலயே நிற்க வைக்கும். ஒரு ஆங்கர் மாதிரி, நங்கூரம் மாதிரி. அதுக்காக தான் இது. அந்த நங்கூரம் எங்கே இரும்புல இருக்கும், ஆனால் இது வந்து துணியில் இருக்கு. அந்த துணிக்குள்ள தண்ணி போய் இதுவே வந்து ஒரு நங்கூரம் மாதிரி செயல்படும். அதுக்காக தான் இந்த இது வந்து சி ஆங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இது வந்து ரேடார் ரிஃப்ளெக்டர். ரேடார் ரிஃப்ளெக்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைஃப் போட் வந்து நடுக்கடல் இருக்கும்போது தூரமாக ஏதாச்சும் ஒரு கப்பல் வந்ததுன்னா அது வந்து ரேடார் சிக்னல் பாஸ் பண்ணும். அந்த சிக்னல் வந்து அவங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறதுக்காக இந்த ரேடார் ரிஃப்ளெக்டரு இது இருந்தால் தான் இந்த லைஃப் போட் இங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துறதுக்காக இது வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஒரு பிரிட்ஜ் பம்ப் இருக்குங்க. அதாவது அந்த இன்ஜின் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த இன்ஜினுக்குள்ள ப்ரொப்பல்லர் அந்த ஷாஃப்ட் வழியே தண்ணி வந்துருச்சுன்னா தண்ணியை வந்து வெளியே அனுப்புறதுக்காக இந்த பிரிட்ஜ் பம்புங்க. அப்படியே வச்சு இது பம்ப் பண்ணோம்னா உள்ள இருக்கிற தண்ணி அப்படியே எடுத்து வெளியே விட்டுரும். அவ்வளோதாங்க. அந்த பின்னாடி சைடு. முன்னாடி சைடு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குது. இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் சர்வேயல் கிராஃப்ட் டிஸ்ட்ரஸ் சிக்னல்ஸ், அப்போ இதுக்குள்ளே சிக்னல்ஸ் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் தெர்மல் ப்ரொடெக்டிவ் எய்ட் டிபிஏ அது இருக்குது. தெர்மல் ப்ரொடெக்டிவ் எய்டு 3 தெர்மல் ப்ரொடெக்டிவ் எய்டுங்க. அப்புறம் ஹேண்ட் ஃப்ளையர்ஸ். இது ஃபுல்லாமே வந்து ஹேண்ட் ஃப்ளையர்ஸு. ரிப்பேரிங் கிட்டு. இது வந்து ஒரு ரிப்பேரிங் கிட்டு வச்சுருக்காங்க. அடுத்து இது வந்து ஸ்மோக் சிக்னல் 2 இருக்குது. அப்புறம் இது வந்து ராக்கெட் பேராஷூட்ஸு. இதில் 2 ராக்கெட் பேராஷூட்டு, அங்கே அதுக்குள்ளே 2 பேக்கெட் இருக்குங்க. அவ்வளோதான். அப்புறம் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஸ்டீரிங் டில்லர் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு வேளை ஸ்டீரிங் வீல் வந்து வேலை செய்யலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டீரிங் வீல் வந்து வேலை செய்யலை, ஏதோ கனெக்ஷன் கட் ஆயிருச்சு அப்படின்னா இதை வந்து கையில் இது பண்ணலாம். அது எப்படின்னா, ஸோ இதை வந்து எடுத்து இப்படி இதுக்குள்ளே மாட்டிட்டு இப்படின்னு நம்ம திருப்பும் போது அந்த ரட்டர் வந்து திரும்புங்க. இதை வச்சு மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளேயும் அதே மற்ற ஸ்டோரிங் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து ஒரு பக்கெட் இருக்குது. லைஃப் போட்டுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் இது எல்லாமே எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு லிஸ்ட் இருக்கும். ஆல்ரெடி லைஃப் போட்டு இன்வென்ட்ரி அப்படின்னு போட்டு, ஸோ போட்ஸ் லைஃப் போட்டில் என்னென்னலாம் இருக்குது, போட் ஹூக், பயன், பெய்லர், பக்கெட், சர்வேல் மேனுவல், காம்பஸ், இப்படி இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் இங்கே லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இதுபடி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது அப்படிங்கிறத வச்சு நமக்கு எது இதெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். ப்ளஸ் இங்கே வந்து இந்த லைஃப் போட்டை எப்படி லான்ச் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எதுவுமே தெரியலனாலும் இந்த லைஃப் போட்டில் வந்து ஈஸியாக சர்வை பண்ணலாம். அந்த அளவுக்கு சிம்பிளாக தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. லைஃப் போட்டை எப்படி இறக்குறது அப்படிங்கிறதும் சிம்பிளாக தான் இருக்கும். அதுக்கான ட்ரைனிங்ஸும் எல்லாத்துக்குமே கொடுக்கப்பட்டிருக்கும். கப்பல் ஊழியர்களுக்கு இந்த லைஃப் போட்டுகளை அவசர காலத்தில் எப்படி செலுத்தி இயக்குறது அப்படிங்கிற கடுமையான பயிற்சிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்பதான் உண்மையான அவசர நிலை என்னைக்காவது ஏற்பட்டா அப்போ எந்த ஒரு பதட்டமும் இல்லாம கப்பல் ஊழியர்கள் செயல்பட முடியும். அப்படிங்கறதுனால இந்த பயிற்சிகள் வழங்கப்படுது. பல்வேறு காலகட்டங்களில் நிகழ்ந்த பல கப்பல் விபத்துகள்ல இந்த லைஃப் போட்டுகள் பலாயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றி இருக்கு. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த லைஃப் போட்டுகளோட உபகரணங்களுக்கும் அதை சரிவர பயன்படுத்தும் கப்பல் ஊழியர்களுக்கு சரியான பயிற்சிகளும் கடுமையா வழங்கப்படணும் அப்படிங்கறத சர்வதேச கப்பல் அமைப்பான இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் கடுமையான தரநிலையில நிர்ணயித்திருக்காங்க. இது கடலோட ஆபத்துக்கு ஏற்ற பாதுகாப்பு தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கு. லைஃப் போட்டுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அதாவது உயிர்காக்கும் கருவிகள், எங்களுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. என்னோட சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து கப்பல்கள் பற்றின மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. டேக் கேர், ஸ்டே சேஃப்.